இன்றைக்கி நாம் முட்டை சாதம் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கடுகு, வெங்காயம், கறிவேப்பிலை. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ தக்காளி சேர்த்துப்போம். இந்த முட்டை சாதத்துக்கு வெங்காயம் அதிகமாக இருக்கணும், தக்காளி கம்மியாக இருக்கணும். ஒரு 4 வெங்காயம் எடுத்துக்கிட்டோம்னா 2 தக்காளி சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா வதக்கிப்போம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்துப்போம். குழம்பு மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள். இதை நல்லா வதக்கிப்போம். இப்போ இந்த மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இதை இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ இதிலையே முட்டை உடச்சி ஊற்றி பொரிச்சுப்போம் முட்டையை. இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துப்போம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பொரிச்சு எடுத்துப்போம். முட்டை இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போது நம்ம இந்த மசாலாவை சேர்த்துருவோம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போது சாதம் கொட்டி கலரிடுவோம். இதில் இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துப்போம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. கொஞ்சம் கறிவேப்பிலையை தூவிப்போம். அவ்வளோதாங்க, முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சுவையாக இருக்கும்.